இப்போ உண்மையில் என்ன செய்யணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மீண்டும் இதற்கான தீர்வு. ராகுல் காந்தி அதை சரியாக முன்வைத்திருக்கிறார். திராவிட இயக்கங்கள் அது தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. அப்போதாங்க நாட்டோட மக்களோட வாழ்நிலை எல்லாம் தெரியும். அதில் ஏன் ஜாதிக்கு மட்டும் குடின்னு கேட்கறது அயோக்கியத்தனம். யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு கூட அதில் வன்னியர் பின்தங்கி இருந்தால் வரட்டும், கணக்கெடுப்பு எடுங்கன்னு. இப்போ எடப்பாடி கொடுத்தது ஏன் ரத்தாச்சு? பாமக அங்கே கேட்க வேண்டியதானே? ராமதாஸ் மோடிட்ட கேட்க வேண்டியதானே? ராமதாஸ் வேற மாதிரி சொல்றாரு. உங்ககிட்ட நான் ஏன் வரணுங்கிறாரு. ஒன்னு எடுக்குச்சுன்னா நீ மத்திய அரசு கை நாட்டுற அதுக்காயா உதவி? நீ தானே எங்க கூட்டணியில இருக்க, நீ தானே அங்க கூட்டணியில இருக்க. கூட்டணியில என்ன டேஸ்க்கு இருக்க சொல்லு. கூட்டணியில இருக்கான்னு எனக்கு கேட்க வேண்டியதானே? மேல எல்லா போஸ்ட்லயும் அவன்லாம் இருக்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்றதான் இந்த தீர்ப்பினோட அடிப்படையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். முழுமையான வெற்றி அல்ல, முழுமையான வெற்றி